நெல்லை அருகே டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிய தகவல்கள் இவை. எதிர்பார்க்காத நிமிடம் பல கனவுகளை சுமந்து சென்ற அந்த பிஞ்சு மனங்கள் விபத்தில் சிக்கி சடலமாய் சாலையில் கிடந்த புகைப்படங்கள் பார்ப்போர் நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் ராஜபதி கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். தனது 17 வயது மகள் மாரீஸ்வரி, 7 வயது மகள் சமீரா மற்றும் மாமியார் ஆண்டாள் என மூவருடன் வண்ணாரப்பேட்டை நோக்கி கண்ணன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். தச்சநல்லூர் உலகம்மன் கோயில் அருகே சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் கிடங்கிற்கு டீசல் ஏற்று சென்ற டேங்கர் லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் 4 தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தை நேரில் பார்த்த மகேஷ் கூறுகையில், 2 பேரும் ஒரு சின்ன குழந்தையும் ஒரு சின்ன பையனும் வரும். அதுக்கு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. சாலையில் விரிவாக்கத்தை சீக்கிரம் முடிக்கணும். இந்த லாரிகள் போகக்கூடாத ரூல்ஸ் இருக்கிறத அது சரியாக கடைப்பிடிச்சா இந்த மாதிரி விபத்துகள் நடக்காதுன்னு எங்களோட கோரிக்கை உள்ளது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த நெல்லை மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா அந்த பகுதியில் இனி விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். மேலும் அதிக விபத்து நடக்கும் பகுதிகளாக 27 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்தார். சிட்டி ஃபுல்லாக ஒரு 27 ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஹாட்ஸ்பாட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷரை லாங் டேர்ம் மெஷர் என்னென்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டு இருக்கோம். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அந்த டேங்கர் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் டேங்கர் லாரி ஓட்டுநர் கணேசனும் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தங்கும் விடுதி பார்க்கிங்கில் முதியவர் உறங்கிய போது அவர் மீது கார் ஏறி இறங்கியதில் உயிரிழந்துள்ளார். பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.